Good morning students, welcome to PV Digital Classroom. Today we going to see the continuation of the prose His First Flight written by Liam O'Flaherty. So last class la நம்ம வந்து பார்த்தோம் இந்த prose பார்த்திருந்தோம் His First Flight, அதாவது அந்த young seagull இந்த கடற்பறவையோட first flight எப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். உங்களுக்கு நான் ஒரு ரீகால் மாதிரி கொடுக்குறேன். ஸோ அந்த யங் சீகல் நெஸ்ட்லேருந்து ஹேட்ச் ஆகி எக்லேருந்து ஹேட்ச் ஆகிட்டு எப்படி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு, அது வந்து அஃப்ரைட் டு ஃப்ளை, அது பறக்கிறதுக்கு பயந்துட்டு இருந்தது. அதோடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்லாம் வந்து ஃப்ளை பண்ணி போயிட்டாங்க, அதை நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அது எவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் பண்ணது, அப்புறம் அது தன்னுடைய பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக தன் மீது கவனத்தை செலுத்துறதுக்காக அது என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படிங்கிறதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். அது வந்து கடைசியாக நம்ம பார்த்தோம்னா தன்னுடைய பேரண்ட்ஸை தன் பக்கம் பார்க்க வைக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் செஞ்சது. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஒரு காலை மடக்கிட்டு மயக்கடிச்சு விழுகிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போ நான் பேராகிராஃப் படிக்கிறேன், நீங்கள்லாம் புக்ஸை வச்சு லைன் பை லைன் பாருங்கள், ஃபிங்கர்ஸ் வச்சு வாட்ச் பண்ணுங்கள். She was standing on a little high hump on a plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet, and then scraped each side of her beak on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. So she was standing on a little high hump on the plateau. ஸோ இப்போ அந்த பேர்டு வந்து யங் பேர்டு வந்து அது பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து யார் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து மதர் மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மதர் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டியூவில் வந்து லேண்ட் ஆகிட்டு ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து அது வந்து ஷி டோர்ட் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ். டோர்னா என்னம்மா சொல்லுவோம், கிழிக்கிறதுன்னு சொல்லுவோமா. ஸோ ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து அது அதோடைய பீக்கால் கிழிச்சு ராக்கில் வந்து அந்த பீக்கை வந்து இது பண்ணுது. த சைட் ஆஃப் த ஃபுட் மேடன்ட் ஹிம். இதை பார்த்துட்டு இருந்த அந்த சீகல் த சைட் ஆஃப் த ஃபுட், இப்போ இந்த சைட் அப்படின்னா அந்த 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 காட்சியை சீகல் வந்து பார்த்துட்டு இருக்கு, தன்னுடைய அம்மா என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இதுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா மேடன்ட், இதுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது. ஏன்னா இது வந்து இன்னும் சாப்பிடவே, இதோடைய ஃபஸ்ட்டு ஃபுட்டு இன்னும் எடுக்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை. ஸோ அதை பார்த்தோன்னா அதுக்கு ரொம்ப இதாகிடுது. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. To sharpen, wet அப்படின்னா to sharpen அப்படின்னு நம்ம சொல்லுவோம். His mother cackled too. இது வந்து கேட்குது. இந்த கேக்கிள் அப்படின்னா நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அது வந்து பறவைகள் வந்து கூச்சல் எடுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து லோ கேக்கிள். இதை பார்த்துட்டு இந்த யங் சீகல் வந்து மதரை பார்த்து லோ கேக்கிளாக பண்ணுது. அதை பார்த்துட்டு மதர் சீகலும் his mother cackled too and looked at him. ஸோ இப்போ இந்த பேராகிராஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது. வாட் மேட் த யங் சீகல் கோ மேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த யங் சீகல் வந்து கோ மேட் ஆனது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பேராகிராஃப் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மதர் சீகல் வந்து ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து பாறையில் வச்சுட்டு அதோட பீக்கால் டேர் பண்ணிச்சு. அதை பார்த்தது தான், அதை பார்த்துட்டு இதுக்கும் அந்த மாதிரி நம்மளும் பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதை தான் வந்து இப்போ ஆன்சர் நம்ம கொடுக்க போகிறோம். த யங் சீகல் வாஸ் வெரி ஹங்க்ரி. த யங் சீகல் வாஸ் வெரி ஹங்க்ரி, அது ரொம்ப பசியோடு இருக்கு. அண்ட் ஹர் மதர் டிட் நாட் கம் நியரர் டு ஃபீட் ஹிம். அதோடைய அம்மாவும் என்ன பண்ணல, ஃபீட்னா என்னம்மா, அதுக்கு வந்து உணவு கொடுக்கல, அதுவும் வந்து சாப்பாடு கொடுக்கல. இட் மேட் த யங் சீகல் கோ மேட். அந்த இதை அது சாப்பாடு கொடுக்காம அது அங்கேயே உட்காந்து அதை ஃபிஷ்ஷை கிழிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் டோர் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னே அதுக்கு என்ன ஆயிடுச்சு, த யங் சீகல் மேட் கோ மேட். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். இதில் வந்து அந்த கேக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தீங்களா, அது வந்து சவுண்ட் கொடுத்தது அப்படின்னு சொன்னோம்ல, அந்த சவுண்ட் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. க க க he cried, begging her to bring him over some food. ஸோ இந்த யங் சீகல் என்ன பண்ணுது, மதரை பார்த்து ரொம்ப லோ கேக்கிள், ரொம்ப கெஞ்சுது. பெக்கிங் அப்படின்னா நம்ம கெஞ்சுறதுன்னு அர்த்தம். ஸோ கெஞ்சுது, என்னென்னு எனக்கு வந்து ஏதாவது ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு கெஞ்சுது. ஸோ அந்த மதர் சீகல் ரிப்பீட் என்ன பண்ணுது,
Ga-oo-ah. She screamed back mockingly, but he kept calling plaintively, and after a minute he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the ledge, she had halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within the reach of his beak. ஸோ நம்ம யங் சீகல் வந்து மதரை பார்த்துட்டு அந்த லோ கேக்கல் வாய்ஸில் க க க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சவுண்டு கொடுத்தது. அதை பெக் பண்ணுது, எனக்கு சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெக் பண்ணுது. இதுக்கு அது என்ன ரிப்பீட் பண்ணுது மதர் சீகல், அது வந்து கிண்டல் பண்ணுது. மாக்கிங்லி அப்படின்னா டீசிங். ஸோ இதோடைய சவுண்டு வந்து எப்படி இருக்குன்னா, அது கொடுத்த சவுண்டுக்கு இது கிண்டல் பண்ணுற மாதிரி மதர் சீகல் வந்து சவுண்ட் கொடுக்குது. ஆனால் இது என்ன பண்ணுது, ஆனால் அப்பயும் அந்த யங் சீகல் வந்து மறுபடியும் அவங்க அம்மாவிட்ட கேட்டுகிட்டே இருக்குது, எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு. ஸோ ஆஃப்டர் எ மினிட் ஹி யுட்டட் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அந்த யங் சீகல் வந்து ரொம்ப சந்தோஷமாக உணருது. ஏன் அப்படின்னா, ஹிஸ் மதர் ஹேட் பிக்டு எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் வாஸ் ஃப்ளையிங் அக்ராஸ் டு ஹிம் வித் இட். அதோடைய மதர் சீகல் வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து எடுத்துக்கிட்டு இது பக்கத்தில், இது அக்ராஸ், இது பக்கத்தில் வந்து இது கடந்து போகிற மாதிரி பறந்து வந்துட்டு இருக்கு. சரியா, இதை பார்த்தோன்னே அது ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. யாருக்கு? யங் சீகலுக்கு. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. ஸோ அந்த சந்தோஷத்தை இந்த யங் சீகல் இந்த யங் சீகல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துது, எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, ஹவு எக்ஸ்ப்ளோர் இட் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தில் பயங்கரமாக கூச்சல் இட்டுட்டு தன்னுடைய கால்களை வந்து ராக்கில் வந்து டேப் பண்ணுது, டேப்பிங் இட். She halted and her legs hanging limp, but she was just opposite to him, abreast of the ledge. She halted and legs hanging limp, her wings motionless. ஸோ இது வந்து the piece of the fish in her beak almost within reach of his beak. ஸோ இந்த பேர்டு, என் மதர் பேர்டு வந்து என்ன பண்ணுதுன்னா, அது பக்கத்தில் வந்து அப்படியே ஃப்ளை பண்ணி நிற்கிது. சரியா, அதாவது மோஷன்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இதுக்கு பக்கத்தில் வந்து அப்படியே ஏரில் நின்றுட்டுருக்கு. இதோடைய லெக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஏரில் நிற்கிது. ஸோ அதோடைய பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குது. யாரோடைய பீக்கில்? மதர் சீகல் பீக்கில் ஃபிஷ் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்குது யார்? யங் பேர்டு வந்து பக்கத்துலேயே இருக்குது. He waited a moment in surprise, wondering why she did not come nearer. And then, maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. ஸோ அது வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த யங் சீகல் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்ட் ஆயிடுச்சு. என்னன்னா, புரியல, ஏன் அம்மா நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க, ஏன் நமக்கு அந்த சாப்பாடு கொடுக்கல, ஏன் அந்த ஃபிஷ்ஷை நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லி புரியல. ஸோ கடைசியில் என்ன ஆயிடுது, மேட் பை ஹங்கர் swoop to move very quickly. ஸோ அது வந்து மேட் பை ஹங்கர் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து டைவ் அடிக்குது அந்த அவங்க அம்மா. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து அவங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க. அந்த யங் மதர் பேர்டு வந்து நின்றுட்டுருக்கு. அதோடைய பீக்கில் என்ன இருக்குது, ஃபிஷ் இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ்ஷை பார்த்து அந்த ஃபுட்டை சாப்பிட்டே ஆகணுங்கிற அந்த பசி, ஒரு ஹங்கிரியில் என்ன ஆயிடுச்சு, பைத்தியமான மாதிரி அந்த பயத்தை மறந்துருச்சு. இப்போ வந்து அந்த பயம், அஃப்ரைடு வந்து மறந்து போயிடுச்சு. இதனால் டைவ் பண்ணிடுச்சு ஃபிஷ்ஷை நோக்கி. அந்த அவங்க அம்மா வாயில் இருக்க அந்த பீக்கில் இருக்க ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்காக டைவ் அடிக்குது. He fell outwards and downwards into space. அது வந்து என்னது, மேலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்குது. அதோடைய his mother had swooped upwards. swooped upனா to move very quickly. அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்பீடாக அங்கேருந்து போகுது. As he passed beneath her, he heard the swish of her wings. ஸோ அது வந்து இப்போ அந்த லெட்ஜிலேருந்து டைவ் அடிச்சிருச்சு. சரிங்களா, ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு இந்த பேராகிராஃப்க்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். Why did the young bird uttered a joyful scream? இந்த யங் பேர்ட் வந்து எதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு கூச்சலிட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், அது வந்து இதுக்கு முன்னாடி வரலும் எப்படி கத்திட்டு இருந்தது, கூச்சலிட்டு இருந்தது, ரொம்ப பெக் பண்ணி கேட்குற மாதிரி எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப சோகமாக தான் கேட்டுட்டு இருந்தது. அப்போ சந்தோஷம் அடைஞ்சது எதனால்,
the young bird saw his mother picking up a piece of fish towards him, so he uttered a joyful scream. So அந்த young bird உடைய mother seagull வந்து ஒரு சின்ன piece of fish எடுத்து இதுகிட்ட பறந்து வந்து பார்த்தோம்னா அது ரொம்ப சந்தோஷமானுச்சு. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னது? the mother bird picking up a piece of fish towards him. இதுதான் மெயின். ஓகேவா? நெக்ஸ்ட், did the mother bird offer any food to the young bird? இந்த mother bird வந்து young birdக்கு ஏதாவது ஃபுட்டு கொடுத்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துச்சா young bird வந்து young birdக்கு ஏதாவது mother bird கொடுத்ததா? வெரி குட். இல்லை, நோ, கொடுக்கல. ஸோ நோ, the mother bird did not offer any food to the young bird. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ அப்படியே கொஸ்டின்லேருந்து நம்ம நோ போட்டு எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ இது இந்த 2 பேராகிராஃபோடைய கொஸ்டின்ஸ். இதனால் நீங்கள் படிச்சுக்கணும். மொத்தம் இப்போ இதுவரை நடத்தின 2 பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது. இதோட இந்த 3 கொஸ்டின்ஸ் முடியுது. Then a monstrous terror seized him and his heart stood still. He would hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. He would feel the tips of his wings cutting through the air. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. ஸோ அந்த யங் சீகல் வந்து அந்த கிளிஃப்ல இருந்து டைவ் அடித்த உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா பயங்கரமாக அது பயம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அது கீழே விழுந்துட்டுருக்கு, மேலேருந்து கீழே விழுந்துட்டுருக்கு. அந்த பயத்தில் அதோடைய ஹார்ட் பீட்டே நின்று போன மாதிரி அது ஃபீல் பண்ணுது. அவ்வளோ இதாக இருக்குது. the heart stood still. ஸோ அந்த அளவுக்கு அது பயந்துட்டுருக்கு. he would hear nothing. இப்போ அது காதில் வந்து எதுவுமே விழுகலை. ஸோ அவ்வளோ பயத்தில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் மேலேருந்து கீழே விழுந்துட்டுருக்கு. but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. ஸோ அடுத்த மொமெண்ட்டில் அது என்ன நடக்குது அப்படின்னா அதோடைய விங்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. அவுட்வர்ட்ஸ் வெளிநோக்கி அந்த விங்ஸை விரித்த உடனே, தன்னோட இறக்கைகளை விரித்த உடனே அது என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னா the wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. ஸோ அதோடைய விங்ஸ் விரித்த உடனே ஏர் வந்து விண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பிரெஸ்ட் ஃபெதர்ஸ் நெஞ்சு பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு படுது. அதுக்கப்புறம் ஸ்டொமக் பகுதியில் வந்து ஏர் போகிறத ஃபீல் பண்ணுது. அப்புறம் மறுபடியும் அதோடைய அந்த விங்ஸ் எப்படி நம்ம மடக்கி அடிக்கிறது இல்லை, ஃபெதர்ஸ் இப்போ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அதோடைய ஏர் ரொட்டேஷன்ஸ் உள்ளே போகிறத அதால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த விங்ஸை அதால் ஃபீல் பண்ண முடியுது. he would feel the tips of his wings cutting through the air. ஸோ அதோடைய ஃபெதர்ஸ், டிப்ஸ் ஆஃப் த ஃபெதர்ஸ் அது வந்து அந்த ஏரை கட் பண்ணக்கூடியதை இதால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த விங்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஃபெதர்ஸை யூஸ் பண்ணும் போது அது லைட்டாக அப்வர்ட்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அதை ஏரை வெட்ட முடியுது, கட் பண்ண முடியுது அப்படிங்கிறது அந்த யங் சீகல் ஃபீல் பண்ணுது. he was not falling head along now. இப்போ வந்து அது ஃபெதர்ஸ் அடிக்க கீழே போகிறது நின்றுச்சு. அப்படி அந்த இடத்துல நின்று ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. he was soaring gradually. ஸோ கிராஜுவலி நம்ம சொன்னோம்னா படிப்படியாக அது கொஞ்சம் டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ் மேலும் கீழேயுமா அது இப்போ தன்னுடைய ஃபஸ்ட் ஃப்ளைட்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுது. he was no longer afraid. இப்போ அதுக்கு பயம் இல்லை. he was no longer afraid. இப்போ அதுக்கு பயம் போயிடுச்சு. ஆனால் இப்போ அது என்ன நடக்குதுன்னா he was just felt bit dizzy. ஸோ அது வந்து கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்குது அதுக்கு. தென் he flapped his wings once and soared upwards. ஸோ மறுபடியும் அது கிராஜுவலாக அப்வர்ட்ஸ் நோக்கி மேலே நோக்கி போக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் பேராகிராஃப். he uttered a joyous scream and flapped them again. he soared higher. he raised his breast and banged against the wind. ga 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 ga. the sounds கொடுக்க ஆரம்பிக்குது. his mother swooped past him, her wings making a loud noise. he answered her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his 2 brothers and sister flying around him.
soaring and diving. ஸோ இப்போ அந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹி யுட்டட் ஜாயஸ் ஸ்க்ரீம், அதுக்கு வந்து சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்மளால் பறக்க முடியுது, அந்த பயம் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த விங்ஸை ஃப்ளாப் பண்ணி அதை யூஸ் பண்ணி பறக்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. ஸோ அதோடைய சவுண்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக பண்ணுது. அதை பார்த்துட்டு மதர் சீகளும் வந்து பார்த்துச்சுன்னா அது பக்கத்தில் வந்து ஃப்ளை பண்ணிட்டு வந்து லவுட் நாய்ஸ் வந்து மேக் பண்ணுது, சந்தோஷத்தில் லவுட் நாய்ஸ் மேக் பண்ணுது. அந்த சத்தத்துக்கு, அந்த மதரோடைய எழுப்பக்கூடிய சத்தத்துக்கும் அதால் அந்த மதர் பேர்டு வந்து எப்படி தன்னுடைய விங்ஸை வந்து ஃபெதர்ஸை யூஸ் பண்ணி விங்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்குது அப்படிங்கிறத பார்த்து இதுவும் ரிப்ளை பண்ணுது. யங் பேர்டும் தன்னுடைய மதரை பார்த்தே அப்படியே இதுவும் ரிப்பீட் பண்ணுது. ஸோ இதை பார்த்துட்டு ஃபாதர் பேர்டும் இது பக்கத்தில் வந்து ஸ்க்ரீம் பண்ண ஆரம்பிக்குது. அதோடைய 2 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரும் பக்கத்தில் வந்து டைவ் பண்ணி ரவுண்ட் பண்ண, சர்க்கிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இது கூட ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrinking shrilly. So soared அப்படின்னா to fly high, சரியா? to soared அப்படின்னா to fly high. இப்போ வந்து இதுக்கு என்ன சுத்தமாக மறந்துருச்சு, நமக்கு பறக்க தெரியாது அப்படிங்கிறத இது மறந்துருச்சு. he just forgot it. இதோட அஃப்ரைடு எல்லாமே இப்போ சுத்தமாக வேனிஷ்ட், மறைஞ்சிருச்சு, இதுக்கு இப்போ எந்த பயமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him, with little ridges moving over it. He turned his beak sideways and cowered amusedly. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings, but he was tired and weak with hunger. He would not rise, exhausted by the strange exercise. His feet sank into the green sea, and then his belly touched it, and he sank no farther. He was floating on it, and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scalps of dogfish. He had made his first flight. ஸோ இப்போ அது பறக்க ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுதுன்னா, அந்த யங் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீ பக்கத்தில் போக ஆரம்பிக்குது. He was near the sea now, flying straight over it and facing out over the ocean. ஸோ இந்த கடல் பக்கத்தில் அது அந்த யங் சீகள் வந்து பறக்க ஆரம்பிக்குது. அது வந்து இப்போ ஃபஸ்ட்டு போய் என்னது, he saw a vast green beneath him with a little ridge moving over it. He turned his beak sideways and crowed amusedly. அப்படின்னா in an entertaining manner. ஸோ இது அந்த கடல் மட்டத்துக்கு கீழே இறங்கி பறக்க ஆரம்பிச்சோன்னா இது சந்தோஷத்தில் அதோடைய பீக்ஸை யூஸ் பண்ணி பின்னாடி திரும்பி பார்த்து தன்னுடைய பேரண்ட்ஸையும் பிரதர் சிஸ்டரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அது வந்து கூச்சலிடுது, சரியா? அதான் அம்யூஸ்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன் அன் என்டர்டெய்னிங் மேனர். அம்யூஸ்ட்லினா இன் அன் என்டர்டெய்னிங் மேனர். His parents and his brothers and sister had landed on the green floor in front of him. ஸோ அவங்களாம் இது பறக்கிறத பார்க்கறதுக்காக அதுக்கு முன்னாடி போயிட்டு அந்த க்ரீன் ஃப்ளோரில் வந்து லேண்ட் ஆகி இதோடைய பேரண்ட்ஸும் பிரதர் சிஸ்டரும் லேண்ட் ஆகிட்டாங்க. He dropped his legs to stand on the green sea. ஸோ இப்போ வந்து இந்த கடலில் வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய லெக்ஸை வந்து அந்த க்ரீன் சீயில் ட்ராப் பண்ணுது. ட்ராப் பண்ணோன்னு என்ன நடக்குதுன்னா, his legs sank into it, முழுக ஆரம்பிக்குது, அதோடைய கால்கள் தண்ணிக்குள்ளே முழுகிருச்சு. He screamed with fright and attempted to rise again. பயத்தில் என்ன ஆகுது, ஸ்க்ரீம் வித் ஃப்ரைட், பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம முழுக போகிறோம் அப்படின்னு மறுபடியும் பறக்கிறதுக்கு தன்னுடைய விங்ஸை யூஸ் பண்ணுது. ஃப்ளாப்பிங் ஹிஸ் விங்ஸ், பட் ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வீக் வித் ஹங்கர். ஆனால் அது இத்தனை நாளாக சாப்பிடாமல் இருந்ததுனால அந்த பசியினாலையும் இந்த ஃபஸ்ட்டு டைம் ஃப்ளைட் பண்ணோன்னே அந்த அதுக்கு எனர்ஜியே இல்லை. எனர்ஜி இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது. So he would not rise, exhausted by the strange exercise. Exhausted became tired. அது வந்து ரொம்ப டயர்டாக இருக்கு. His feet sank into the green sea and then his belly touched it and he sank no further. ஸோ அதோடைய கால்கள் வந்து முழுகப்படுது. பெல்லி அப்படின்னா வயிறுன்னு சொல்லுவோம், பெல்லிங்கிறது ஸ்டொமக், வயிறு. ஸோ அதுவும் முழுகுது, அதுக்கு மேலே அது முழுகலை, மிதங்க ஆரம்பிச்சிருச்சு.
he was floating on it. இப்போ என்ன அது அப்படியே அந்த கடல்ல தண்ணியில் அது வந்து மிதந்துகிட்டு இருக்கு. And around him his family was screaming and praising him, and their beaks were offering him scraps of dogfish. ஸோ இப்போ அதை சுற்றி என்ன நடக்குது, அதோடைய பேரண்ட்ஸ் மதர் சீகள், என் ஃபாதர் சீகள், அந்த பிரதர் சிஸ்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை சுற்றி பறந்து வந்துட்டு கூச்சலிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக. ப்ரைஸிங் அப்படின்னா பாராட்டு விதமாக அந்த கூச்சல் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, அதுங்களை எல்லாரும் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேமிலி எல்லாம் வந்து அந்த யங் சீகள் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எடுத்து கற்றுக்கிட்டதுனால அதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. என்னது, டாக் ஃபிஷ். அந்த டாக் ஃபிஷ்ஷுங்கிற ஒரு ஃபிஷ்ஷை எல்லாரும் கொண்டாந்து அந்த அந்த யங் பேர்டுக்கு கொடுக்குறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க. டூசிங் அப்படின்னா ஸ்லீப்பிங். ஹி ஹேட் மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். கடைசியாக இந்த யங் சீகள் வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை எடுத்துருச்சு அப்படின்றாங்க. இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ், 2 கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கு. ஹவு டிட் த பேர்ட் ஃபீல் வென் இட் ஸ்டார்டட் ஃப்ளையிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேர்டு வந்து ஃப்ளை பண்ணும் போது அது எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுச்சு, when the young seagull started flying for the first time, a monstrous terror seized him for a moment. So first என்னது, ரொம்ப பயந்துருச்சு. பயந்து இதயமே நின்று போன மாதிரி இருந்ததுன்னு நம்ம சொன்னோமா, ஹார்ட் நின்று போன மாதிரி இருந்ததுன்னு சொன்னோமா. ஸோ monstrous terror seized him for a moment, but then he uttered a joyful scream. அதுக்கப்புறம் அது நல்லா பறக்க கற்றுட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதான் ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் டிட் த யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி டூ வென் ஹி ஸ்டார்டட் ஃப்ளையிங். ஸோ இது பறக்க ஆரம்பித்தோன்னே இந்த யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி வந்து என்ன பண்ணுது, எப்படி என்னென்னலாம் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. த யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி வாஸ் வெரி ஹாப்பி. அந்த யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. His mother swooped past him, his father flew over him, and his brother and sister were flying around him. ஸோ இது பறக்க ஆரம்பித்தோடனே அதோட யங் பேர்ட்ஸோட ஃபேமிலியும் பிரதர் சிஸ்டர் எல்லாமே இது கூட பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அயன் லோ அவுட் ஆஃப் த ஜாய். ஸோ கடைசியாக இந்த யங் பேர்டு வந்து அதோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எடுத்தது. ஸோ இதுதான் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். உங்கள் யூனிட் 1ல ஃபஸ்ட்டு ப்ரோஸில் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிறது. ஸோ ஒரு யங் பேர்டு வந்து அதோடைய பிறந்து வெளியில் முட்டையிலேருந்து வெளியில் வந்ததுலேருந்து எப்படிலாம் பயந்து கடைசியாக அது என்னென்னலாம் முயற்சிகள் எடுத்து என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அது எப்படி கடைசியாக பறந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது. இந்த 5 கொஸ்டின் ஆன்சர்ஸும் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி ஓவராலாக இந்த 10 ஷார்ட் ஆன்சர்ஸும் நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.